பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 214 திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர் நியமனத்திற்கான தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. 214 திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா பரம்பரை அல்லாத அறங்காவலர்கள் நியமனம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பத்தை ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நான் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் எப்படி நீங்கள் அதை பார்க்குறது, 214 கோயில்களும் வேக்கன் எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த செய்தியை நம்ம படிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். செய்தி வெளியிட்ட 34 இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 214 திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர் நியமனத்திற்கான தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது 14/6/2026 இந்த செய்தி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மற்றும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சி ரமேஷ் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 214 திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள் நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அறங்காவலர் நியமன அறிவிப்பு, அறங்காவலர் நியமன செய்யப்பட உள்ள திருக்கோயில்கள் விவரங்கள், தகுதிகள், விண்ணப்ப படிவம் ஆகியவை இந்த இந்து சமய அறநிலையத்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அறங்காவலர் நியமனம் தொடர்பான விண்ணப்பங்களை இணைய வழியில் ஆன்லைன் பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம். அல்லது விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து மேற்கண்ட இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் பதிவேற்றம் செய்யலாம். அல்லது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் நேரிலோ அல்லது விரைவஞ்சல் மூலமாகவோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாக சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நல்லா கவனிக்கணும். 22/7/2026 அடுத்த மாசத்துக்குள்ள மாலை 5:45 அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் செய்தி குறிப்பு. இந்த செய்தி குறிப்பு வேணுமா? ஓகே, இந்து அறநிலையத்துறையுடைய அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா கீழே அப்படியே ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது இந்த இடத்துல அறங்காவலர் விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அறங்காவலர் விண்ணப்பம் அதை நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர் நியமனம் அறிவிப்பு. இதுல நான் 2 விளக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பரம்பரை சார்ந்தவங்க, அதாவது காலங்காலமா ஒரு கோவிலுக்கு நாங்க தான் ட்ரஸ்டி அப்படின்னு பரம்பரையா அறங்காவலர்களா இருப்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, பரம்பரை அல்லாத அந்த கோவிலுக்கு சம்மந்தமே இல்லாத நபர்கள், பொதுவானவர்கள் அறங்காவலர்களா நியமனம் ஆவாங்க. ஸோ இந்த இப்போதைக்கு அறிவிப்பு அந்த கோவிலுக்கு பரம்பரை அல்லாம அறங்காவலர்களை நியமிக்கிறதுக்கு 214 கோயில் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறங்காவலர்கள் முக்கியமான பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு கீழே ஒரு 3 பேர் 4 பேர் ஒரு குழுவா செயல்படுவாங்க. இவங்க அதாவது வரவு செலவு விஷயங்கள் மற்ற அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இந்த அறங்காவலர் கண்காணிப்பு தான் இருக்கணும். இவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான அந்த அளவுக்குலாம் இல்லை. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படி, இந்த கோயில் பராமரிப்பு, இந்த மாதிரி வெளியில போகிற பயணங்கள் இதெல்லாம் இந்த அறங்காவலர்கள் செய்யறதுனால அதுலேருந்து கோயிலுக்கு வரக்கூடிய வருமானத்திலேருந்து அவங்களுக்கு எடுத்து அதை செலவு செஞ்சுக்கலாங்கிற ஒரு விதிமுறை இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறை சட்டம் 1959 பிரிவு 13 குறித்து மிக தெளிவாக ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஓவில் கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கம் பேஜுக்கு மேலே இருக்குது. நான் அந்த ஜிஓ வேணால் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் அந்த ஜிஓ படிச்சுனாவே இந்த அறநிலையத்துறை சம்பந்தமான A to Z எல்லாமே உங்களுக்கு மிக தெளிவாக அற்புதமாக விளங்கிடும். ஸோ அதை நீங்கள் 2023 நினைக்கிறேன் அந்த ஜிஓ வெளியிட்டது. ஸோ அந்த ஜிஓ கீழே வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பரம்பரை வழி சாரா அறங்காவலர் நியமனம் அதை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் 1959 பிரிவு 49, பிரிவு 46, பிரிவு 46 மற்றும் 46 இந்த சப்டிவிஷன்லாம் சொல்லியிருக்காங்க. இதன் கீழ் வகைப்படுத்தப்பட்ட திருக்கோயில்கள் பரம்பரை முறை வழிசாரா அலுவலர்களை நியமனம் செய்யக்கூடிய திருக்கோயில்கள் பட்டியல், அறங்காவலர் நியமன விளம்பர அறிவிப்பு மற்றும் அறங்காவலர் நியமன விண்ணப்பம் ஆகியவற்றை பார்வையிட பதிவிறக்கம் செய்து சம்பந்தப்பட்ட திருக்கோயில்களுக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல நீங்க மாவட்டத்தை தேர்வு செய்தீங்கன்னா, இப்ப எங்க ராமநாதபுரம் மாவட்டமோ சிவகங்கை மாவட்டம் காணும், அதெல்லாம் இல்லை மேக்சிமம். இதுல குறிப்பிட்ட மாவட்டங்கள் இந்த 214 இடம் எங்கே வேக்கன் இருக்கோ ஸோ அந்த மாவட்டத்து உறவுகள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தை வச்சுக்கலாம். திண்டுக்கல் இங்கே வட்டம் தேர்வு செய்யணும், வேளச்சந்தூர் வட்டம், திண்டுக்கல் மேற்கு, இந்த 2ல தான் வேக்கன் இருக்கு.
ஓகே, இப்போ நம்ம வேடச்சந்தூர் வட்டத்தை தேர்வு செய்யணும்னா அதில் வருவாய் கிராமம் இருக்கு, வடமதுரையில் மட்டும்தான் வேக்கண்ட் இருக்கு. அந்த வடமதுரையில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கோயிலோட டீட்டெயில் எல்லாமே கீழே வந்துடுது. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே விண்ணப்பிக்க கடைசி நாள் போட்டிருக்காங்க. அறிவிப்பு பதிவிறக்கம், நீங்கள் அந்த அறிவிப்பு பதிவிறக்கம் செய்யணும்னா நீங்கள் அறிவிப்பு பதிவு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இணையவழியில் விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த ஆப்ஷனை நீங்கள் தொடரலாம். அதே மாதிரி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா இதில் போய் நீங்கள் என்ன செய்யலாம்னா கேட்டிருக்க விவரங்களை பூர்த்தி செய்து நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே, அதாவது இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்சேபனையாளர்கள் விவரங்கள், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்ய, விண்ணப்பம் வேணும்னா இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்ணப்பம் வந்து பதிவிறக்கம் ஆயிரும். நீங்கள் அதை வந்து என்ன செய்யலாம்னா இப்போ சொன்னாங்க இல்லையா, நீங்கள் சொல்லப்பட்ட இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி நீங்கள் ஆன்லைன்லேயும் அனுப்பலாம். ஆன்லைன் இல்லைன்னா இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அதையே மறுபடியும் இன்னொரு ஆப்ஷனில் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னா அனுப்பலாம். இல்லை நேரடியாகவே நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு இந்த அறநிலையத்துறை நமக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் விண்ணப்பம். ஸோ இந்த விண்ணப்பத்தை வந்து சரியாக நீங்கள் வந்து முறையாக படித்து பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விண்ணப்பம் சரி எனக்கு பதிவிறக்க தெரியலைங்க, நீங்கள் எங்களுக்கு பதிவிறக்கம் பண்ணுற மாதிரி நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருவோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களாக வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தமாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதே மொத்தமாக 214 நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். 214 எந்தெந்த மாவட்டங்கிறத கீழே வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். 214 திருக்கோயில்கள், அந்த திருக்கோயில்களோட எண்ணு, அது எந்த மாவட்டத்தில் இருக்குது, அது அந்த திருக்கோயில்கள் பெயர் மற்றும் முகவரி, அந்த விண்ணப்பத்தோட கடைசி நாள், அதற்கான அறிவிப்பு, இணையவழியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். இந்த ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. ஓகேவா? ஓகே, நீங்கள் எல்லாரும் உறவுகளாகி நீங்கள் இதை பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ஷார்ட் இன்ஃபர்மேஷன் தான். இந்த அறநிலையத்துறை சம்மந்தமாக நீங்கள் இந்த வெப்சைட்லேயே வந்து எல்லா விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம இதிலெல்லாம் போய் எப்படி புகார் கொடுக்குறது அப்படிலாம் நம்ம வந்து வீடியோ போட்டுருந்துருக்கோம். நீங்கள் தொடர்புக்கு திட்டங்கள், இது சம்மந்தமான திட்டங்கள், தகவல் அறிவு உரிமை சட்டம், நீங்கள் யாருக்கு வந்து தகவல் அறிவு உரிமை சட்டம் ஆர்டிஎம்லாம் நீங்கள் கேட்க முடியும், அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அருமையாக வந்து விளங்கிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இந்த விவரங்கள் எல்லாமே வந்து நம்முடைய அரசாங்கம் டிரான்ஸ்பரன்ஸியாக இதில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த திருக்கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களையும் நம்ம இதிலே போய் பார்த்துக்க முடியும். அதற்கான ஆப்ஷன்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் இந்த இணையதளத்தை நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் நட்போட்டத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நலத்தோடு உங்களை வேற இடமும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.